வணக்கம். ஆன்மீக பாதையில போகும்போது ம் நமக்குள்ள நிறைய குழப்பங்கள் வரும் இல்லையா? ம் ஒரு குரு ஒன்னு சொல்வாரு, ம் இன்னொருத்தர் அதுக்கு நேர் எதிரா சொல்வார். ம் இந்த மாதிரி முரண்பாடுகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம் இதுக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத சொற்பொழிவு தொடர்ல 72வது ஆடியோ. ஆமா. இதுல வர்ற கேள்விகள் எல்லாம் சொல்லப்போனா நம்ம எல்லாருக்குமே எப்பவாவது ஒரு தடவை வர்ற கேள்விகள் தான். உதாரணமா, ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் இன்னொரு குருவை ஏன் விமர்சிக்கணும்? கரெக்ட். அப்படி ரெண்டு பேரும் மோதும் போது ஒரு சீடன் என்ன செய்யணும்? அப்புறம் நம்மளோட நிரந்தர பிரச்சனை இந்த ஈகோ. ஆமா ஆமா. அதோட போராடி ஜெயிக்கவே முடியலையே ஏன்? இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னு தான் நாம அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. சரி, முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிப்போமா? ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு பெரிய ஞானி மத்த சத்குருக்கள் எல்லாம் விமர்சிக்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது. ஞானம் அடைஞ்சா எல்லாரையும் ஏத்துக்கிற மனப்பான்மை தானே வரணும். அப்புறம் ஏன் இந்த விமர்சனம்? இது கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்கு. நிச்சயமா, மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு பெரிய முரணா தான் தெரியும். ஆனா இங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா விளக்குறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானியோட விமர்சனத்தை நம்மளோட சாதாரண சண்டை பொறாமைங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. அப்போ அது என்னவா? அது ஆழ்ந்த கருணையோட வெளிப்பாடுங்கிறார். ஒரு நிமிஷம், கருணையா? ஒருத்தரை விமர்சிக்கிறது எப்படிங்க கருணையா இருக்க முடியும்? அதுதான் எனக்கு புரியுது. இங்கதான் ஓஷோ நிந்தனைக்கும் ஆலோசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்றார். நிந்தனைங்கிறது ஒரு தனிப்பட்ட தாக்குதல். ஓகே. ஒருத்தரோட குணத்தை பழக்க வழக்கங்களை கிண்டல் பண்றது, அதுல ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனா ஆலோசனைங்கிறது கொள்கை ரீதியான விமர்சனம். ஒரு பாதை தவறானதுன்னு ஒரு குரு சொல்லும்போது அது அந்த தனி நபர் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, அந்த பாதையில போற நீங்க கஷ்டப்படக்கூடாது, உங்க நேரம் வீணாக கூடாதுங்கிற ஒரு அக்கறையில கருணையில சொல்றது. ஓ, அப்போ இது ஒரு பர்சனல் அட்டாக் இல்ல, அந்த பாதையை பற்றிய விமர்சனம்னு சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கறார் பாருங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? என்னிடம் முழுசா சரணடைங்கிறார், சரியா? ஆமா. ஆனா மகாவீரர் என்ன சொல்றாரு? யாரிடமும் சரணடையாதே, உனக்கு நீயே தீபம்ங்கிறார். இப்போ ஒரு குரு ரெண்டுமே சரிதான், ரெண்டு பாதையிலயும் போங்கன்னு சொன்னா கேக்குற உங்களுக்கு என்ன ஆகும்? பயங்கர குழப்பம்தான் வரும். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இங்க போறதா அங்க போறதான்னு ஒரே இடத்துல நின்னுடுவேன். அதேதான். அதனாலதான் ஒரு உண்மையான குரு நான் இந்த பாதையில போனேன், இது என்ன இலக்குக்கு கொண்டு சேர்த்துச்சு, அதனால இதுதான் சரின்னு உறுதியா சொல்வார். மத்த பாதைகள் பத்தி? மத்த பாதைகள்ல ஆபத்து இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு தெளிவா சொல்லிடுவார். இது அவரோட ஈகோ இல்ல, உங்க மேல இருக்கிற கருணை. ஆமா, ஒரு அரசியல்வாதி மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்த எல்லாமே சரின்னு சொல்ல மாட்டார். சத்தியமா மாட்டார். ஏன்னா அவரோட நோக்கம் உண்மையை புரிய வைக்கிறது, ஓட்டு வாங்குறது இல்ல. இப்போ நல்லா புரியுது. ஒரு நார்ச்சந்தையில நின்னுட்டு எல்லாரோடும் சரிதான்னு சொன்னா நீ எங்கேயும் போக மாட்டேன்னு ஓஷோ சொல்ற வாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றாரு. ரெண்டு ஞானிகள் இப்படி மோதும்போது அவங்களோட கருத்துக்கள் இன்னும் கூர்மையாகுது. ஒரு பாறையில கத்திய தீட்டுற மாதிரி. அதேதான். புத்தரும் மகாவீரரும் ஒருத்தர் கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிட்டதாலதான் ரெண்டு பேரோட தத்துவமும் அவ்வளவு தெளிவாகவும் கூர்மையாகவும் செதுக்கப்பட்டதுன்னு ஓஷோ சொல்றார். அந்த மோதல் இல்லாம அவங்க போதனைகளுக்கு அந்த ஆழம் கிடைச்சிருக்காது. அப்போ ஒரு வகையில அது ஆழமான நட்பு மாதிரி. ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். புரியுது. ஞானிகள் மட்டத்திலே இது ஒரு தத்துவார்த்தமான உரையாடலா இருக்கலாம். ஆனா ஒரு ஆரம்ப நிலை சீடனுக்கு அவங்களுக்கு இது பெரிய குழப்பத்தை உண்டாக்கவே அவங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தானே தெரியும். அப்போ ஒரு சீடன் யாரை நம்புறது, என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் அந்த சொற்பொழிவுல அடுத்ததா கேட்கப்படுது. இது ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது, ரொம்ப தெளிவானது. மத்தவங்க ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு நீ கவலைப்படாத, ரெண்டு குருமார்கள் சொல்றதையும் கேளு. ஓன் இதயத்துக்கு, ஓன் உள்மனசுக்கு யார் சொல்றது சரியாப்படுதோ அவங்கள பிடிச்சுக்கிட்டு பயணத்தை ஆரம்பி. அவ்வளோதான். ஆமா, இன்னொருத்தர் சொல்றத கேட்டா இதுவும் சரி மாதிரி தோணும். இங்கதான் உண்மையான சீடனுக்கும் சும்மா வேடிக்கை பார்க்கறவனுக்கும் வித்தியாசம் வருதுன்னு ஓஷோ சொல்றாரு. நீங்க உண்மையிலே தாகத்தோட இருந்தீங்கன்னா உங்க இதயம் ஒரு குருவை நோக்கி ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்பட்ட பிறகு மத்தவங்க அவரை விமர்சனம் செய்யும் போது உங்களுக்கு கோபம் வந்தா உங்க தேர்வு இன்னும் முழுமையாகலன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம், ஒரு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான கருத்து. அதாவது என் குருவை யாராவது திட்டும்போது எனக்கு கோபம் வந்தா அது என் பக்தி இல்ல, என் பலவீனம்னு சொல்றீங்களா? ஆமா, ஓஷோ அதான் சொல்றாரு.
உண்மையான நம்பிக்கை இருந்தா நீங்க அந்த விமர்சனத்தை அமைதியா கேப்பீங்க. அது உங்க நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துமே தவிர குறைக்காது. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா? சொல்றாரு, ஒரு அருமையான உவமை சொல்றாரு. குயவன் பானைகளை சுட்ட பிறகு ஒரு தட்டு தட்டி பாப்பான். சுடாத பழுக்காத பானைகள் உடைஞ்சிடும். சுட்ட பழுத்த பானைகள் இன்னும் வலுவா நிக்கும். ஓஹோ. அந்த மாதிரி இந்த விமர்சனங்கள் பழுக்காத சீடர்களை உடைச்சு வெளியேத்திடும். உண்மையான பழுத்த சீடர்கள் இன்னும் உறுதியா நிக்குவாங்க. வாவ். அப்போ ஒரு வகையில இது ஒரு நல்ல வடிகட்டி. கரெக்ட். ஒரு ஃபில்டர் மாதிரி. இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்ல. அப்போ விமர்சனங்கள் உண்மையை தேடாதவங்கள ஆரம்பத்திலே நீக்கிடுது. இதுவும் ஒரு வகையில கருணை தான். ஆமா. சரி, இந்த குரு சீடன்கிற விஷயத்துல இருந்து நம்மளோட தனிப்பட்ட போராட்டத்துக்கு வருவோம். இது அடுத்த கேள்வி. ஆனா இதான் நம்மில் பலரோட நிரந்தரமான கேள்வி. நான் எப்போலாம் இந்த ஈகோவை உடைக்கலான்னு பாக்குறேனோ அப்போலாம் அது முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங்கா திரும்பி வந்து என்ன பாத்தியா அப்படின்னு நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு கேக்குறார். ஏன் இப்படி நடக்குது? இது ஒரு உலகளாவிய அனுபவம். இங்க ஓஷோ ஒரு அடிப்படையான உண்மையை உடைச்சு சொல்றார். என்னன்னா, அகங்காரத்தோட போராடுறானே அவனே அகங்காரம்தான். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா? கோபம் வரும்போது நான் கோபத்தை கவனிக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள அந்த கோபமே நம்மள முழுங்கிடுதே. அந்த நேரத்துல எப்படி போராடாம இருக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான கேள்வி. ஓஷோ சொல்றது என்னன்னா, இது இருட்டை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி. நீங்க ஒரு தடியை எடுத்துக்கிட்டு இருட்டை அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. நான் தான் களைச்சு போவேன். அதேதான், நீங்க தான் கலைச்சு போவீங்க. ஏன்னா இருட்டுன்னு தனியா ஒரு பொருள் கிடையாது. அது ஒளியோட இல்லாமை, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அந்த இருட்டு ஒளிவோமே நல்லா புரிய வைக்குது. ஆனா அதே தர்க்கப்படி பார்த்தா அகங்காரங்கிறது ஏதோட இல்லாம அன்பின் இல்லாமையா அல்லது தன்னுணர்வின் இல்லாமையா? மிக சரியான கேள்வி. அது தன்னுணர்வின், விழிப்புணர்வின் இல்லாமை. நீங்க அகங்காரத்தோட சண்டை போடும்போது இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களே சக்தி கொடுத்து அது உண்மையாக்குறீங்க. ஓ, அப்போ தீர்வு? அதுக்கு பதிலா தியானம்ங்கிற விளக்க ஏத்துங்க. அந்த விழிப்புணர்வுங்கிற வெளிச்சத்துல இதுதான் என் அகங்காரம்னு நீங்க நினைச்ச விஷயத்த சும்மா கவனிச்சு பாருங்க. கோபம், பொறாமை, பெருமை எதுவா இருந்தாலும் சரி, சண்டை போடாம, நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம சும்மா பாருங்க. பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது அதுக்கு சக்தி கிடைக்காது. அது ஒரு நிழல் மாதிரி, ஒரு மாயை மாதிரி மெதுவா கரைஞ்சு காணாம போயிடும். அதோட போராடுற வரைக்கும் அது ஜீவனோட இருக்கும். அப்போ தீர்வு போராடுறதுல இல்ல, கவனிக்கிறதுல இருக்கு. இது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுற விஷயம். ஆமாம். சரி, இதுக்கு அடுத்த கேள்வி இன்னும் ஒரு படி மேல போகுது. இது தியானத்துல ஆழமா போறவங்களுக்கு வர்ற ஒரு அனுபவம். நீங்க சொல்ற அந்த எல்லையற்ற ஆகாயத்தோட, அந்த அமைதியோட நான் பலமுறை கலந்துட்டேன். ஆனா முழுமையான திருப்தி மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேக்குறாரு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இன்னும் மிச்சம் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. இது ஏன்? ஆமா, இது ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம். இதுக்கு ஓஷோ சொல்ற விளக்கம் ஒரு ஆஹா தருணம்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி உங்களோட அதிருப்தி எல்லாமே வெளியில இருந்துச்சு. ஆமா, இன்னும் கொஞ்சம் பணம், பெரிய பதவி, நல்ல வீடு. கரெக்ட். தேடல் வெளியில ஓடுச்சு. அப்போ உங்க உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி இருந்துச்சு. அதாவது ஆன்மா, கடவுள் பத்தியெல்லாம் எந்த அதிருப்தியும் இல்ல. ஆமா, அத பத்தியெல்லாம் கவலையே இல்லாம இருந்தோம். இப்போ நீங்க தியானம், ஆன்மீகம்னு உள்ள திரும்பினதும் அந்த அதிருப்திங்கிற வியாதி அப்படியே உள்ள திரும்பிடுச்சு. அந்த நாணயத்தோட அடுத்த பக்கம் இப்போ தெரியுது. இன்னும் ஆழமான தியானம் வேணும், இன்னும் பெரிய சமாதி நிலை வேணும், மோட்சம் அடையணும்னு அதே இன்னும்ங்கிற மனப்பான்மை இப்போ உள்ளுக்குள்ள ஓடுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது முன்னாடி வெளியில இருந்த அதிருப்தி இப்போ தியானம், சமாதி, மோட்சம்னு உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ இதுவும் மனசோட ஒரு விளையாட்டு தானா? மிகச்சரியா புடிச்சிங்க. இதுவும் மனசோட ஒரு தந்திரமான விளையாட்டு தான். இலக்கு மட்டும் மாறி இருக்கு, ஆனா ஓட்டம் மாறல. இதுக்கு ஓஷோ என்ன தீர்வு சொல்றாருன்னா, திருப்தி அதிருப்திங்கிற நாணயத்தையே தூக்கி குப்பையில போடுங்க. இலக்க அடையணும் நினைக்கிறதையே விடுங்க. தியானம் செய்யறதே ஒரு ஆனந்தம். அந்த பயணத்தை அனுபவிங்க. சமாதிக்காகவோ மோட்சத்துக்காகவோ காத்திருக்காதீங்க. ஆமா, நல்லா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதும் ஐயோ இன்னொரு வடை சாப்பிட்டுருக்கலாமோன்னு நினைக்கிற மாதிரி தான் இதுவும். நிகழ்காலத்தில் இருக்கிற ஆனந்தத்தை விட்டுட்டு எதிர்காலத்துல ஏதோ பெருசா கிடைக்கும்னு மனம் நம்மளை ஏமாத்துது. கரெக்ட். அருமையா சொன்னீங்க. அந்த க்ஷணத்துல முழுசா இருந்தா அங்க அதிருப்திக்கு இடமே இல்ல. மனம் எப்பவுமே இறந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ தான் வாழும். நிகழ்காலத்துல அதை உங்களால பார்க்கவே முடியாது. பயணத்தை ரசிக்க ஆரம்பிச்சா இலக்கு தானா வரும். ஆமா,
இலக்கு உங்களை தேடி வரும். ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இறுதியா கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி 2 முக்கியமான ஆன்மீக வார்த்தைகளை பற்றியது. நிமித்த மாத்ரா, அதாவது இறைவனோட ஒரு கருவியா மட்டும் இருக்கிறது. இன்னொன்னு ஸ்வச்சந்த், அதாவது முழு சுதந்திரத்தோட தன்னிச்சையா இருக்கிறது. இது 2 ஒண்ணுக்கு முரணா தெரியுதே. இதுதான் ஆன்மீகத்தோட உச்சபட்ச முரண்பாடு மாதிரி தெரியும். ஆனா ஓஷோவோட பார்வையில இது ரெண்டும் ஒரே சிகரத்தை அடையிற 2 வேற வேற பாதைகள். அவ்வளவுதான். 2 வேற பாதைகளா? ஆமா, ஒன்னு சரணடைதல் பாதை, இன்னொன்னு சுய உறுதி பாதை. இத அவர் பெண்மைத்தன்மை கொண்ட பாதை, ஆண்மைத்தன்மை கொண்ட பாதைன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனன் கிட்ட சொல்றது, நிமித்த மாத்ரா, நீ ஒரு கருவிதான், எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு. இது பக்தி மார்க்கம். சரி, அப்போ ஸ்வச்சந்துங்கிறது? அது அஷ்டவக்ரர் சொல்றது. நீ ஏற்கனவே சுதந்திரமானவன், தூய்மையானவன், சாட்சி மட்டும்தான். உன் இயல்பில் நீ இரு. இது ஞான மார்க்கம். ஆமா, இது ஞான மார்க்கம், சுய உறுதி. இங்க சரணடைய யாரும் இல்ல, நீயேதான் எல்லாம். அப்ப இது எப்படி ஒரே இடத்துக்கு போகும்? எனக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது ஒரு பெரிய டான்சர் ஆடும்போது அவங்க உடம்பு ஒரு கருவி மாதிரி தான் செயல்படுது. அவங்க நான் ஆடுறேன்னு நினைக்கிறதில்ல. அந்த ஆட்டவே அவங்க வழியா நிகழுது. அப்போ அவங்க ஒரு நிமித்த மாத்ரா. சரியா? ஆமா, கரெக்ட். அதே சமயம் அவங்க முழு சுதந்திரத்தோட அந்த கலைய வெளிப்படுத்துறாங்க. அவங்கள யாரும் கட்டுப்படுத்தல. அப்போ அவங்க ஸ்வச்சந்து. மிக அருமையான உதாரணம். இதத்தான் ஓஷோ சொல்றாரு. நீங்க உங்க அகங்காரத்தை முழுசா இறைவன்கிட்ட ஒப்படைச்சி ஒரு கருவியா மாறும்போது உங்க உண்மையான இயல்பு வெளிப்படும். அதுதான் முழுமையான சுதந்திரம். ஓகே. அதே மாதிரி நீங்க உங்க அகங்காரத்தை விட்டுட்டு உங்க உண்மையான சுதந்திரமான இயல்புல வாழ ஆரம்பிக்கும்போது உங்க செயல்கள் பிரபஞ்சத்தோட செயல்களா மாறிடும். அப்போ நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு கருவியா மாறிடுவீங்க. வாவ், 2ம் ஒரே இடத்துல தான் முடியுது. ஆமா, அப்போ ஆரம்பிக்கிற புள்ளி தான் வேற, போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். கரெக்ட். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்மளோட இயல்பை பொறுத்தது. சத்தியமான வார்த்தை. ஓஷோ சொல்றாரு, இது உங்க காலுக்கு பொருத்தமான செருப்பை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அடுத்தவங்க செருப்பு எவ்வளவு அழகா இருந்தாலும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா. உங்க இயல்பு பக்தி மார்க்கமா சரணடைகிறதா இருந்தா கிருஷ்ணரோட பாதையை தேர்ந்தெடுங்க. உங்க இயல்பு அறிவுபூர்வமானதா இருந்தா அஷ்டவக்ரரோட பாதையை தேர்ந்தெடுங்க. 2மே உங்களை ஒரே சத்தியத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த ஓஷோவோட இந்த சொற்பொழிவு ஆன்மீக பாதையில இருக்கிற முரண்கள் மாதிரி தெரியிற விஷயங்களுக்கு பின்னால எவ்வளோ ஆழமான புரிதல் இருக்குன்னு காட்டுது. ஆமாம். ஞானிகளோட விமர்சனம்ங்கிறது கருணையோட வெளிப்பாடு. அகங்காரத்தோட சண்டை போட்டா அது இன்னும் வலுவாகும். திருப்தி அதிருப்திங்கிறதே மனசோட விளையாட்டு. கடைசியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான பாதை இருக்குன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. இந்த கலந்துரையாடல் ஆன்மீக பாதையில இருக்கிற உங்களுக்கும் சில தெளிவுகளை கொடுத்துருக்கும்னு நம்புறோம். இந்த முரண்பாடுகளை பார்த்து பயப்படாம அதுக்குள்ள இருக்கிற ஆழமான செய்தியை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஓஷோ சொல்ற இந்த 2 பாதைகள்ல சரணடைதல் மற்றும் சுதந்திரமான சுயசார்பு உங்க இயல்புக்கு எது ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்ப போயிட்டு இருக்கிற பாதை உங்க இயல்பான தன்மையை வெளிப்படுத்துற பாதையா, இல்ல உங்க அகங்காரம் உங்களுக்கு போட்டு கொடுத்த சவாலான பாதையா? யோசிச்சு பாருங்க.